சும்மா கொண்டாங்க மேலே போடுங்க வீடியோ எடுக்கிறீங்க. வணக்கம் தீவு மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு வித்தியாசமான வீடியோவை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன வீடியோனா, அதாவது கடல்வாழ் உயிரினங்களில், கடலில் உள்ள மீன்களில் எல்லா உயிரினங்கள்லையுமே விட ஒரு வித்தியாசமான ஒரு 2 மீன்கள் கடலில் இருக்குது. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உருவத்தை ஒத்தமேனிக்கே, மனிதனுடைய உருவம் ஆண் பெண் இந்த 2 உருவத்தையும் ஒத்தமேனிக்கே ஒரு மீன் இருக்குது. 2 மீன் இருக்குது. அந்த 2 மீனில் ஒன்று கடல் கன்னி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மீன் அது என்ன மீன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எல்லாருமே எல்லாருமே செல்ஃபி எடுத்ததை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த மீனை யாருமே நேரில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மீனை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்போகிறேன். மனிதன்கிட்ட உள்ள 2 குணங்கள் இந்த மீன்கிட்ட உண்டு. அப்படி என்னென்ன குணங்கள் இந்த மீன்கிட்ட இருக்குது, இந்த மீன் ஏன் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது, என்ன காரணத்தினால இந்த மீனை நமக்கு கண்ணில் தெரிய மாட்டேங்குது இந்த மீன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முழுசு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மீனை பர்டிகுலராக நீங்கள் எங்கேயாட்டும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த மீனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எழுதிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த மீனுக்கு பேர் கடல் மீன் ஆராய்ச்சியாளர்கள் வச்ச பேர் என்ன அப்படின்னு சொன்னால் துகாங்கா என்னமோ ஒரு பேர் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மீனவர்கள் இது என்ன மீன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இதை ஆவுலியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் ஒரு சின்ன மீன் இருக்கு பாருங்க. அந்த சின்ன மீனை கூட அது அடித்து திங்க மாட்டேங்குது பாருங்க. அதனுடைய வேலை என்னென்னா, கடல் பாசியை மட்டும்தான் அது தின்னு உயிர் வாழும். இந்த மீன் ரொம்பவே ஒரு சாதுவான குணாதிசயம் உள்ள மீன் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் எல்லாருமே இந்த மீனை ரொம்ப தன் குழந்தை மாதிரியே எல்லாருமே பாவிப்பான். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள இந்த மீன் கடலில் ரொம்பவே ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மீன் இப்போ செத்து கரையை மிதந்து அப்படியே அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்கள் இருந்துச்சு. என்ன வேகம் அவ்வளவு கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எட்டி பார்த்தோம்னா நிறைய பேர் அதில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அதிசயமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காட்சியும் நான் பார்த்தேன். அதோடு போய் பக்கத்தில் போய் பார்க்க அந்த மீனை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நான் பார்த்து இல்லைஞ்சுனாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த மீனை பார்த்துருக்கேன். நான் கடலுக்கு போகும்போது எங்களுடைய படகுல இந்த மீன் வந்துச்சு. இந்த மீன் அதிகமாக எந்த இடத்துல உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது தாவு கடலுக்குள்ள உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதனுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பவளப்பாறைகளுக்கு பக்கத்தில் இருக்குவாருங்க, இந்த பாசி இருக்குவாருங்க, அந்த பாசியில் தின்னு தான் இது உயிர் வாழும். அதனால இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் இந்த மீன் அதிகமாக வாழ்கிறதா கடல் மீன் சயின்டிஸ்ட் அவர் சொல்கிறாரு. இதை பற்றியதான முழு கடலில் எவ்வளவு மீன் இது இருக்குது, இதனுடைய முழு டீட்டெயில்ஸையும் அவர் இங்கிலீஷில் சொல்லுவார். அந்த இதை இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மீனை பற்றியதான முழு விவரம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த இங்கிலீஷில் சொல்கிற எனக்கு புரியலை, அதனால லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த மனிதனுடைய குணாதிசயத்துக்கு இந்த மீனுக்கு 2 விஷயங்கள் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதில் ஒன்று, இந்த மீனை பார்த்தி அப்படின்னு சொன்னால் மீனினுடைய உறுப்புகள் ஆணு பெண்ணு இந்த 2க்குமே பார்த்தி அப்படின்னு சொன்னால் பெண் மீன் பெண் மாதிரியே இருக்கும், ஆண் மீன் ஆணுடைய உடலுடைய உறுப்புகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த மீனுக்கு இருக்கிறது தான் இந்த மீனில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனவர்கள் எல்லோரும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் அதை பார்த்ததில் அப்படியே ஆண் பெண் 2மே அதே மாதிரியே இருக்குது. மற்ற எந்த மீனையுமே நம்ம அந்த மாதிரியே நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மீன்கிட்ட நம்ம அதை பார்த்தோம். அதுபோக இன்னொன்று, இந்த மீனை பார்த்தீங்கன்னா யாரையுமே இப்போ நம்ம கடலுக்குள்ளே இப்போ நம்ம தவறி விழுந்தாலோ அல்லது இந்த மீனுக்கிட்ட நம்ம போனாலோ இந்த மீன் மனிதனை அட்டாக் பண்ணாது. இது மனிதன்கிட்ட சும்மா சாதாரணமாக நல்லா லகுவாக பழகக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது பாட்டில் அது வேலையை பார்க்கும், யாருமே எதுவுமே ஒன்றும் செய்யாது. அப்படிங்கிறதுனால இதை என்ன மீன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் கடலில் ரொம்பவே ரேரான மீன் தான், ரொம்ப அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இதில் இந்த மீன் வயசு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு இளவட்ட பருவம் உள்ள ஒரு வயசு, இது குட்டியிலேருந்து கொஞ்சம் இளவட்ட பருவத்தில் உள்ள வயசு தான் அப்படின்னு தான் அவங்க சொன்னது. ஆனால் நமக்கு அது தெரியலை.
அது அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த மீனுடைய மீசையை பார்த்தீங்களா இப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, ஆம்பளைக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வாய்ப்பகுதியில் வந்து அந்த மீனுக்கு மீசை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மீனுடைய கண்ணு பகுதியை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கண் மனிதனுடைய கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அதுக்கு கண். உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதாவது நம்ம மாட்டுக்கு தோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அதனுடைய தோல் பகுதி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதில் செதில் இருக்காது, ரோமங்கள் இருக்காது, நல்லா வலுவலுன்னு இருக்கும் இந்த மீன். நம்ம இந்த மீனை கடல் மேலே பார்த்தோம் அப்படின்னா அதை கெட்டி பிடிச்சி உருண்டாலும் சரி அது நம்மளை ஒன்றுமே செய்யாது. அப்படி ஒரு சாதுவான கண்ணை பற்றிலாம் இதுக்கு வந்து கண்ணில் அடிபட்டிருக்கு. அதனால தான் என்னமோ இந்த மீன் எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அந்த மீன் வந்து ஊதி இருக்கா அப்படின்னு சொல்லி, இது ஊதியெலாம் கிடையாது. இதனுடைய உருவமே இப்படித்தான், இந்த மாதிரி தான் வந்து ஒரு பீப்பா மாதிரி தான் இது இருக்குது. இந்த மீன்கிட்ட வந்து ஒன்று மனிதனை போல் ஆண் பெண் உடல் உறுப்புகளோடு பார்க்கும்போது அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்து அதாவது அழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறது, இந்த மீன் வந்து உயிரோடு வந்து ஒரு தரதட்டி நின்றுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது நீந்தி போக முடியாத இடத்துல அது கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால், உயிருக்கு போராடக்கூடிய இடத்துல அது கிடக்கும்போது சொல்லி இப்படி குழந்தை அழுகிற மாதிரி இந்த மீன் அழுகிறதாக வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா ஒரு அது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மீனை வந்து நாங்கள் பார்க்கல. ஏன்னா இந்த மீனுங்கிறதே வந்து இந்த பார்க்குறதுங்கிறதே ரேரு தான். ரொம்ப காலமாச்சு நான் பார்த்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தேன். அதனால் வந்து இது ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு இது தெரியும். ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து அவங்கெல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. இந்த மீன் வந்து நல்ல தண்ணி பெருக்கு அதிகமான தண்ணி இருக்கும்போது என்ன செய்யணும்னா கரையை வந்து அந்த பாசியை திங்கிறதுக்கு வர்றது. தண்ணி வத்து ஓடினோன்னு அதனால் வந்து அது ஏண்டு போக முடியாமல் அந்த தரதட்டி அது நின்றுடும். அப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அதை குழந்தை அழுகிற மாதிரி அப்படியே அழுகுமையாக நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து இதை அட்டாக் பண்ணாதில்ல, அதனால தைரியமாக அந்த மீனை பிடிச்சி என்ன செய்வோம்னா கடலுக்குள்ளே தரதரன்னு நாங்கள் வந்து ஆட்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து அம்பா போட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 2 குணாதிசயம், மனிதனுடைய 2 குணாதிசயத்தை படைச்ச ஒரே மீன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆவுலியா என்று அழைக்கக்கூடிய டோங்கா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கடல் பசு அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் வந்து ஆவுலியா அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரியே உடல் உறுப்புகள் வந்து இன்னொன்றுக்கு சொல்லுவாங்க, அதை வந்து கடல் கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் கன்னியை பார்த்தி அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு பெண்ணினுடைய உருவம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த மீனை நான் இது வரைக்கும் நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இப்போ இந்த மீனை வந்து நல்லடக்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதாவது மற்ற மீன்களுக்கு காட்டிலும் இந்த மீனுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது யார் அப்படின்னா இவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் உள்ள அதிகாரிங்க வந்து இந்த மீனை வந்து ஒரு மனிதர் இறந்தால் அவங்கள எப்படி நல்லடக்கம் பண்ணுவோமோ அதே மாதிரியே இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டாக்டர் வருவாங்க. அந்த வெட்டினரி டாக்டர் வந்து இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மீனை வந்து அடக்கம் பண்ணுவாங்க. சும்மா சாதாரணமாக எடுத்தங்கோத்தன்னு சொல்லி இந்த மீனெல்லாம் வந்து அவங்க புதைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு உள்ள மரியாதை செலுத்தி தான் அதை நல்லடக்கம் பண்ணுவாங்க. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நான் மட்டும் பார்க்குறதில்ல, எங்கள் சந்ததி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல மொத்தத்தில் ஒரு 4 இருந்தது. 4 இருந்ததில் ஒவ்வொன்றா செத்து. போன டைம் ஒன்று இறந்ததுக்கு உண்டான ரீசன் என்னன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியாது சொல்ல மாட்டாப்புல, நான் ரீசனை எடுக்கும்போது ஆட்கள் பேசிக்கிட்டு மடியில் ஏறி இந்த இடத்துல வந்து போட்டை இழுக்கக்கூடாது, இதுக்கு வந்து தடை வச்சப்பட்ட இடம். இந்த 3 மைல்லாம் கிடையாது, இது 1 மைல் தான். 1 மைலில் இந்த இடத்துலையே வந்து போட்டு இழுக்கிறத வந்து முதல்ல கடைசி வேணும். அப்போ அது வலையில் ஏறின பின்னாடியே இது வந்து தடைப்பட்டது அப்படிங்கிற போது அவங்க வந்து பயந்து இது மடியிலேருந்து தட்டி விட்டுருவாங்க, கரையை வந்து ஒதுங்கிடும். அது ஒரு வகை. சில இது அதுக்கு வயது போயிருக்கோ எப்படின்னு தெரியலை. சீசனுக்கு இது வந்து போய்கிட்டு இருக்கிறது. அந்த சீனியர் பத்திரிகையிலேருந்து இந்த பாம்பன் எல்லை வர பொதுவாகவே இருக்குது, குடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கடல் பசு, அதாவது மீனவர்களாலும் அரசாங்கத்தாலும் ரொம்பவும் மதிக்கக்கூடியதான இந்த கடல் பசு, இந்த ஆவுலியா
உங்களுடைய படகுலையோ உங்களுடைய விசைப்படகுலையோ நாட்டுப்படகுலையோ எதுலையாட்டும் உங்களுடைய மடியில் இந்த மீன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மீனை காப்பாற்றி மறுபடியும் அதை கடலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லித்தான் அரசாங்கமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக கொடுப்பாங்க. அதே மாதிரியே வந்து இந்த மீன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடலில் விட்டுருங்க. இப்போ இந்த மீன் ஆராய்ச்சியாளர் இந்த மீனை பற்றி தான முழு விவரத்தையும் சொல்கிறது இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். Dugong actually normally called as a sea cow. People in India, different parts of the India call the dugong in a different name. We have a dugongs in our country in 3 places. One is Gujarat coast, another Rameshwaram coast and Parkway, that is a Kalpa of Mannar and Parkway. Then we have to visit Andaman Nicobar if you want to see a dugong. Indian dugongs is sea cow is very rare in our country because very difficult. We used to have about 10 to 20,000 dugongs in the past, but now we have less than 300 dugongs in our country. But interestingly, the dugongs are called in a different places with a different name. If you go to Gujarat or Andaman, Gujarat especially, they call them as a sea cow, and Andaman people call them as a sea sewer, the Samutra sewer. If you go to Tamil Nadu, people call them as a Kadal Kanni, that is a sea angel. Fishermen likes the dugong. In fact, people from Gujarat and they consider dugongs are the cow of Krishna, because when the kingdom of Lord Krishna drowned, the people believe that all his cows also drowned and they became a sea cow. That's a belief they used to have it. But in the case of Andaman, there are certain indigenous people think that if they keep the naturally dead dugong's tooth in their house, it will bring the fortune. So it basically says that people doesn't want to kill this animal deliberately. But unfortunately, there are certain people in our country, they do eat the meat of dugong. That is one thing, but not from the Gujarat coast by large. But indirectly they kill this dugong, because when they throw the fishing net and the dugong will come and entangle the net accidentally, and then they getting drowned in the seawater, they die, because dugongs are like a human being. They breathe through lungs. They are not a fish actually, so they have to come to the surface to breathe. But unfortunately, when they get entangled in the fishing net, this poor animal will die. And we know very interesting that they have a very poor breeding capability. That means one dugong maximum they give 4 or 5 offspring in the entire life. So this is a very poor breeding capacity this animal has. It's slow breeders. And then very interestingly, one dugong can contribute minimum 2 crore rupees every year to the economic of India, because the area where they live is a seagrass beds. They feed on the seagrass, that's why it's called a sea cow. And they actually manage the seagrass, they maintain the seagrass, because seagrass are known to accommodate the lakhs of animals, fishes, which are commercially important for us actually. So these fishes breed in there, and this dugong maintain or manage those seagrass meadows free of cost. That's why we evaluated that cost, which will come up to minimum 2 crore rupees. That is economic benefit of one level, that is supporting a commercial fisheries. Apart from that, seagrass beds are excellent protector of the seashore, and they also clean the natural seashore coastal area, because they filter all the waste material. These waste material are settled down in the seagrass beds, are actually fed by the several animals, like a sea cucumber and all, because sea cucumber loves to live in the seagrass bed. But someone has to manage the seagrass. Dugong will do. That's why we call them as a dugong is a flagship species of our coastal system, especially seagrass meadow. So since the species having a huge economic benefit to the humankind, and such a lovely animal, but unfortunately declining due to largely interface with the fishermen, pollution, boat strike. These are some of the causes. So the government of India, Ministry of Environment and Forest Climate Change, with the help of the CAMPA, the CAMPA National Authority, came forward to help this species to recover. So Wildlife Institute of India got into this particular project and helping the
state government of Gujarat, Tamil Nadu and Andaman Nicobar Islands. This is actually a partner. We are partnering with the 3 state government along with the several other departments like Indian Navy, Indian Coast Guard, Marine Police, State Fisheries Department, State Education Department, and then several civil society organizations, universities, institutions. It's actually a team effort. The people who poach this animal in India, now they become a protector thanks to our new program, innovative program called Dugong Incentive Program, that is a Dugong Ambassador. We started supporting the children of the fishermen who do fishing in the critical habitat of a dugong. So we provide them a scholarship called a Dugong Scholarship, and this Dugong Scholarship really helped us a lot because we emotionally good connect the fishermen, their parents, and the parents who used to poach this animal now not only stopped poaching, and also in fact even accidentally or incidentally entangled the dugong, they started releasing back. That is the greatest achievement we got it, and we brought down the poaching also in India. So the project is still in the midway. We have to go a very long way to actually get a visible result in the sea.